ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு ரெட்மி 9 பவர் மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வெளியே போயிட்டு பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி இதில் வேலை பார்த்துருக்கிறது வந்து க்ளீனாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது காம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங் இருக்கா இல்லை டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறது சொல்லி முடிவெடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியுது, பிஎம்ஐ வந்து ஹீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் லைட்டாக. ஸோ வந்து அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியே வர்றது வந்து தெரியுது நமக்கு. ஸோ அடுத்து வந்து சிபியூ செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சிபியூவில் வந்து லைட்டாக ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ ஹீட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல சிபியூ. காரணம் என்னென்னா, ஒருவேளை சிபியூ ஹீட் பண்ணாங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ வந்து சிபியூ ஹீட் பண்ணல அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஃபைனு. அப்புறம் வந்து விபிஐஏபிடி செக்ஷன் வந்து க்ளீனாக இருக்குது. ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து சுத்தமாக டெட்டாக இருக்குது, சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து ஷீல்டு மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஷீல்டு ரிமூவ் பண்ணி அநேகமாக ஏதோ ஹீட் பண்ணியிருக்காங்களா, சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் விபஸ் லைன் வந்து யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு விபஸ் வந்து செக் பண்ணுறேன். ஏதோ ஷார்ட் எதுவும் இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி விபேட்டில் ஷார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, 5 வோல்ட் வந்து வருது நார்மலாக. அதாவது யூஎஸ்பிலேருந்து 5 வோல்ட் வருது. ஆனால் யூஎஸ்பி ஆம்மீட்டரில் 0.1 வந்து 0க்கு போயிடுது. ஸோ வந்து இது ஷார்ட்டாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு அடையாளம். ஸோ அடுத்து வந்து பிஎம்ஐ வரைக்கும் வோல்டேஜ் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக போதான்னு சார் பார்க்கலாம். இப்போ செக் பண்ணுறது வந்து ஓவிபிஐசியாண்டு செக் பண்ணுறோம். இங்கே வந்து 5 வோல்ட் இன்புட்லேயும் 5 வோல்ட் அவுட்புட்லேயும் கரெக்டாக வருது. ஸோ ஓவிபிஐசி கூட கரெக்டாக இருக்குது. அதுலேருந்து வந்து நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் வர்றது வந்து பிஎம்ஐக்குள்ளே வந்து போகுது. ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லி கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஆனால் வந்து அதுலேருந்து அவுட்புட் வந்து இது இல்லை, இந்த கெப்பாசிட்டர் இல்லை. ஓகே, டன். ஸோ வந்து நமக்கு வந்து அவுட்புட் எதுவும் வந்து சுத்தமாக வரல. பிஎம்ஐலேருந்து அவுட்புட் வந்து சுத்தமாக வரல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் பிஎம்ஐ தான் வந்து பார்க்க போகிறோம். வேறு எதுவும் வந்து கை வச்சுக்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கு. விபஸ் வந்து பிஎம்ஐ வரைக்கும் போய் சேருது. பட் அதுக்கப்புறம் வந்து விபிஹெச் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலையாக நாம் வந்து இதை பார்த்துக்க போகிறோம். இந்த மொபைலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நான் வந்து ரீஃப்ளோ பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியே பார்த்துருக்காங்க அப்படின்றதுனால, ஒருவேளை அவங்க ஓவராக ஹீட் பண்ணியிருந்தாங்க இல்லை வந்து ஹீட் பண்ணி ஷேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உள்ளே ஏதாவது பால்ஸ் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் முதல்ல இதை ஃபுல்லாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேட்ஸையும் ஐசியும் ரெண்டுத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீவால்வ் பண்ணிவிட்டு போடலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ப்ளோயர் வந்து 861DW யூஸ் பண்ணுறேன். 350 வச்சுருக்கேன். ஏர் வந்து 55 வச்சுருக்கேன். ஸோ நான் பேஸ்டட் ஐசி அப்படின்றதுனால நான் டேரெக்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஹீட் பண்ணலை. அதுவும் தேவையும் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹீட் காட்டினாலே போதும். நம்ம வந்து ஐசி வந்து லூஸ் ஆயிரும். ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஷேக் ஆகுதான்னு சொல்லி பார்த்தேன். இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கல். ஷேக் ஆனதுக்கப்புறமா தான் ஐசி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஐசி எடுத்துட்டோம் அப்படின்னா பால்ஸோட பிடிங்கிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஐசி வந்து க்ளீனாக வந்தாச்சு. ஆனால் வந்து பால்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கிறது, அன்ஈவனாக இருக்கிறது தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேக் பண்ணாமல் எடுத்தேன். பட் இருந்தும் வந்து அன்ஈவனாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஜென்ரலாக வந்து T12X வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். T12X உடைய டெம்பரேச்சர் வந்து 330 டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இது க்ளீன் ஆகிறதுனால இது நமக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வந்து ஹீட் வைக்க தேவையில்லை. அப்புறம் வந்து விக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது பிஎம்ஐ 632 இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ரீபால் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? காரணம் என்னென்னா, ஐசி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் வந்து இதவே வந்து ரீபால் பண்ணிக்க போகிறேன். ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெட்மி 9 ப்ரோ வந்து என்கிட்ட நிறைய வர ஃபோன் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த விபிஐபிடியை வந்து உடைச்சிடுறது, காம்பனண்ட் உடைச்சிடுறது அந்த மாதிரி தான் அதிகமாக வரும். பட் ஆனால் இந்த ஃபோனில் வந்து விபிஐபிடி செக்ஷனில் வந்து கை வைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து வேறு எங்கெங்கேயோ வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து சிபியூ டேரெக்டாக ஹீட் பண்ணலைனாலும் பிஎம்ஐ ஹீட் பண்ண ஃப்ளக்ஸ் வந்து அங்கே இது வரைக்கும் வந்துட்டு நம்ம போயிருக்கிறது வந்து கிளியராக வந்து தெரியுது. ஓகே, தென் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, ஐசியை வந்து பிஎம்ஐ ஐசியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். விக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் கவனிக்கலாம், நான் வந்து தேய்க்கலை, ஜஸ்ட்டு வேலை வச்சுட்டு மட்டும் எடுத்தேன் ஃபிக்கை. ஸோ தேய்ச்சோம் அப்படின்னா எல்லா பால்ஸும் சேர்ந்ததுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நான் இங்கே வந்து யூனிவர்சல் ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். யூனிவர்சல் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி மெக்கானிக்கோட 183 டிகிரி செல்சியஸோடைய பிபிடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து போதுமானது இதுக்கு. ஓகேங்களா? ஆனால் அது கீழே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 138 யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே வாரத்தில் வந்து ஃபோன் ரிட்டர்ன் வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது லோ மெல்ட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து நைஃப், அதாவது சர்ஜிக்கல் பிளேட் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு
ப்ளோயரில் வந்து 300, ஏர் வந்து 35 to 40 அது வச்சுட்டு வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ப்ளோ பண்ணாவே வந்து பால்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிரும் நமக்கு. ஓகேங்க. இங்கேயும் வந்து நான் 861DW தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, ஜஸ்ட்டு வந்து 2 மினிட்ஸ் காட்டிக்கலாம். பட் ஆனால் இது என்னென்னா, ஏன் இங்கே 300°C வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 350 யூஸ் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு வந்து பால்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஐசி வந்து ஹீட் ஆகாது, ஐசியில் ஒட்டாது. எனக்கு வந்து ஈவனாக வந்து ரெண்டுமே வந்து ஹீட் ஆகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நான் 300ல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சுனாலும் பரவாயில்லன்ற மாதிரி வந்து பொறுமையாக வந்து நான் வந்து ரீபால் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து பிடிச்சிருக்கணும். இல்லைனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா பால் வந்து சாலிட் ஆகாது. நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பால் வந்து சாலிட் ஆகாது. பக்கத்தில் எங்கேயாவது போய் ரன் ஆகி ஒட்டிக்கிறது, இல்லை வந்து ஸ்டென்சிலே ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஆயிரும். மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து போர்டில் வந்து உட்கார வச்சுக்கலாம் பிஎம்ஐசியை. பிஎம்ஐசி வந்து கழட்டும் போதே வந்து நான் பொசிஷன் வந்து ப்ராப்பராக பார்த்துட்டேன். ஓகேங்களா. அதாவது டாப் லெஃப்ட் கார்னரில், அதாவது இந்த பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து நேராக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த பிஎம்ஐசியில் வந்து நமக்கு மிஸ்ஸிங் பால்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து முதலே வந்து நோஸ் கட் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். அது வந்து மிஸ்ஸிங் பால்ஸ் இருக்குது ஒரு ஐசியில், ஏதாவது ஒரு 2 மால்ஸ் வந்து மிஸ் ஆகுது மீன்ஸ் அந்த டிசைன்லேயே அப்படி தான் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து அதை பார்த்து வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஓகே, வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் பொசிஷன் பார்க்கலாம். நீங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நேராக தெரியுது. போர்டு வந்து நேராக வச்சோன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நமக்கு நோஸ் கட் பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா. வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 300°C வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பிடிச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம், அதாவது ஒரு 50°C வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும். க்ளீன் ஆகிட்டு வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது வந்து ஐசி வந்து ஹோல்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐசி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி, நான் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணேன். இது வந்து என்னென்னா ஐசி வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து ஐசி அதோடைய இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக வந்து அதை வந்து டேப் மட்டும் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகேங்களா. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் வந்து ஐசியை வந்து டேப் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகே, பபிளிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கலாம் மேலேருந்து. ஓகே, சூப்பர், டன். அவ்வளோதான், போதுங்க. இதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து ஒரு வாட்டி கொஞ்சம் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்து வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து விட்டுற போகிறேன். அதாவது கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு. எடுத்தவொடனே வந்து கையோ விரலையோ துணியோ டிஷ்யூ எதுவும் வந்து வைக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் ஆனது அப்படின்றதுக்கப்புறம் ஐபி போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து விபிஹெச் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து கன்ஃபார்ம் இல்லை. அதாவது இன்கேஸ் வந்து இப்போ விபிஹெச் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நான் வந்து ஒரு புது பிஎம்ஐசி வந்து போடுவேன். ஓகேங்க, சூப்பருங்க, விபிஹெச் வந்துருச்சுங்க. 3.something வோல்டேஜ் வந்து வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஓகே 3.something வோல்ட் வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஃபோனு வந்து வைப்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சார்ஜிங் சிம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பேட்ரி வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபைன். ஒரு வாட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போர்டில் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஃப்ரேமில் வந்து உட்கார வச்சுக்கலாம். பேட்ரி வந்து ஜென்ரலாக வந்து லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருந்தது இந்த ஃபோனு. ஏன்னா வந்து லைட்டாக ஷார்ட் இருந்தது மீன்ஸ் ஃபுல் ஷார்ட் இல்லை, கொஞ்சம் வந்து ஆம்ஸ் வந்து கன்சியூம் ஆகிட்டு இருந்தது. ஓகே காய்ஸ், சூப்பர். ஓகே, டன். இந்த ஃபோன் வந்து ஓகே ஆயிடுச்சு. அநேகமாக வந்து ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு போல். ஓகேங்களா. உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு எஃப்ஆர்பி வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ பிஎம்ஐயில் பிரச்சனை இருந்ததுக்கு தேவையில்லாமல் எதுவும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி போர்ட் எடுத்து இருந்திருக்கலாம். அப்போ வந்து வேறு ஏதோ இவங்க ஹீட் பண்ணதுனால பால் ஏதோ ஷார்ட்டாக இருந்து போயிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தலை சுற்றாமல் நம்ம வந்து என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.